which refers to the knowledge of the banking terminology and financial system. இவனா? இவன் எதுக்கு இப்ப நம்மள கூப்பிடுறான்? ஹலோ மீனாட்சி, நான் ஜீவா பேசுறேன். தெரியுது, சொல்லு. அது நான் எக்ஸாம் கிளம்பிட்டேன். ஓஹோ, பரவாயில்லையே. படுத்து தூங்காம எக்ஸாமுக்கெல்லாம் போகணும்னு தோணுதே. அதெல்லாம் எப்பவோ தோணிடுச்சு. ஆமா, இன்னைக்கு உனக்கு பேங்க் எக்ஸாம் இருக்குல்ல? ஆமா, அதுக்கு தான் படிச்சிட்டு இருக்கேன். ஓ, சரி சரி. கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவ. நான் பாஸ் ஆயிடுவேன்னு எனக்கு தெரியும். நீ படிச்சிட்டியா? கலாய்க்கிறாளே. அதெல்லாம் படிச்சுட்டு தான் கிளம்புறோம். எக்ஸாம்க்கு இன்னும் டைம் இருக்குல்ல, உள்ள போற வரைக்கும் படி. லாஸ்ட் மினிட்ல படிக்கிறது கூட ஒரு 5 மார்க்ஸ்ல வரலாம். நீ சொல்லி அதை செய்யாம இருப்பனா? போய் படிச்சு எக்ஸாம் எழுதுற வேலையை பாரு. போன வை. ஏய் மீனாட்சி, என்ன ஒரு ஆல் தி பெஸ்ட் இல்லையா? வாழ்த்து கூட சொல்ல மாட்டியா? முதல்ல பாஸ் பண்ணு, அப்புறம் வாழ்த்து சொல்றேன். போய் எக்ஸாம்ல தூங்காம ஒழுங்கா எழுது. நான் வைக்கிறேன். அம்மா மீனாட்சி தாயே, உன் அருளால தான் இன்னைக்கு நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கோம். மீனாட்சி பேங்க் அதிகாரியா ஆகணுங்கிறது தான் அவளோட லட்சியம். அதுல எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. உன் அருளால அவ எப்பவும் நல்லா இருக்கணும். அம்மா, நீ யோசிச்சு டென்ஷன் ஆகாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லாம் நல்லபடியா நடக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையும். அது மட்டும் இல்ல, உன்னோட பரீட்சையில எந்த தடங்களும் வராம இருக்கணும். உன் ஆசீர்வாதம் இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? சரிதான், பரீட்சையை நல்லபடியா எழுது. ஆமா, பரீட்சைக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கிட்டியா? எல்லாமே எடுத்துக்கிட்டேம்மா. சரிம்மா. அட ஏமாப்ல, நானே முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கிறுக்கி வச்சுட்டு வந்திருக்கேன். அப்ப பாஸ் ஆயிடுவல? அது திருத்துறவங்க கையில தான் இருக்கு. பாப்போம். ரெண்டு உலக அரசியல் நடக்கணுமாப்ல. ஒண்ணு, நான் பாஸ் ஆகணும். அது உலக அதிசயம் தான். அப்புறம் மீனாட்சிட்ட லவ் சொல்லி ஓகே சொல்ல வைக்கணுங்க. மாப்பிள, பாஸ் ஆகுறது கூட நடந்துரும் மாப்பிள. ஆனா அந்த ரெண்டாவது சொன்னல மீனாட்சி லவ், அது பெரிய விஷயம் மாப்பிள. டேய் மாப்பிள, எனக்கு பரீட்சையில பாஸ் ஆகுறதாயா கஷ்டம். அது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, மீனாட்சி மனசுக்குள்ள ஸ்ட்ரைட்டா என்ட்ரி கொடுத்துருவோம்ல. பாஸ் ஆவறதே கஷ்டம் மாப்பிள. மாப்பிள, அவளை பத்தி பேசும்போது அவளே என்ட்ரி கொடுக்கறா பாரியா. ஏய் மாப்பிள, இந்த பிரபஞ்சமே நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னு முடிவு பண்ணிச்சியா? மாப்பிள, இதோ தப்பா இருக்கிய. ஆமாயா, யாரா இருக்கும்? மாப்பிள, எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கியா? நீ வண்டி எடு. வா மாப்பிள.
ஹாஸ்பிட்டல் கூட வந்து வச்சுக்கோயேன். ஒரு நிமிஷம் இரு. ஹலோ ஐயோ மாப்ள எங்கேயா இருக்க? சொல்லு மாப்ள, என்ன விஷயம்? மாப்ள இங்க ஒரு கார்காரன் மீனாட்சியோட அம்மாவை அடிச்சு போட்டு போயிட்டாயா. டேய், என்னையா சொல்ற? ஆமாயா, நான் இங்கதான் இருக்கேன். சரி, என்ன ஏதுன்னு பாரியா, நான் உடனே அங்க வரேன். மாப்ள நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன், உனக்கு லொகேஷன் அனுப்புறேன், நீ அங்க வந்துரு. ம், சரி ஓகே, வந்துடு. நீ நீ அவங்க கூடயே இருக்கியா? மாப்ள நான் பாத்துக்கிறேன் மாப்ள, நீ சீக்கிரம் வந்துறியா? டேய், நான் வந்துடுறேன். டாக்டர் டாக்டர், ஒரு எமர்ஜென்சி. என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. யாரோ ஒருத்தன் கார்ல அடிச்சுட்டு போயிட்டான். பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஷீ இஸ் அன்கான்ஷியஸ். உடனே உள்ள கொண்டு வாங்க. ஹலோ. சொல்லுங்க ஜீவா. உங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏய், என்ன சொல்ற நீ? ஏய், என்ன ஜீவா சொல்றீங்க?